மக்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய வணக்கம் காய்ஸ். அதாவது தமிழ்நாடு எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா 29த் அன்னைக்கு அ வெளியிட்டிருக்காங்க அப்டின்னே சொல்லலாம். இந்த ரிசல்ட்ஸ் ஏன் இன்னைக்கு வெளியாயிருக்கு? இந்த எக்ஸிட் போலோடுக்கு இருக்கக்கூடிய பின்னணிகள் என்ன? இதுதான் மே 4 அன்னைக்கு எதிரொலிக்குமா? அப்டின்னு சொல்லிட்டு நெறைய விஷயத்த பார்க்க போறோம். இதுல நெறைய மிஸ்டரியான விஷயம்லாம் இருக்குங்க. இதெல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் இருக்குமா? அப்டின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் நாம இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட்ஸ பத்தி நம்ம தெளிவா ஒவ்வொன்னா அனலைஸ் பண்ணுவோம். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, அதாவது இதுல வந்து பீப்பிள்ஸ் பல்ஸ் அப்டின்ற ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்கிறதுல 125லிருந்து 145 வரைக்கும் திமுக கூட்டணியும், 65லிருந்து 80 வரைக்கும் அ அதிமுக கூட்டணியும், அதர்ஸ் வந்து 2 to 6 அதாவது டிவிகே அவங்க தான் வந்து டிவிகே வந்து ஒரு 2 to 6 சீட்ஸ் வந்து அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆல் ஓவர் அதாவது இந்தியா இந்தியா மீடியாவே ரிலீஸ் பண்ணுது. அதுல வந்து ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்கிறதுல 92 to 100 சீட் வந்து திமுக கூட்டணியும், அதிமுக கூட்டணி 22 to 32 சீட்ஸும், டிவிகே வந்து 98லிருந்து 120 சீட்ஸும் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிமார் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து 125லிருந்து 145 வரைக்கும் ஒரு திமுக கூட்டணிக்கும், 65லிருந்து 85 சீட் வந்து அதிமுக கூட்டணிக்கும், 16 to 32 டிவிகேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜான் கீ பாட் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து 75லிருந்து 95% வந்து பார்த்தோம்னாக்க திமுக கூட்டணியும், 128லிருந்து 147 வரைக்கும் அதிமுக கூட்டணியும், டிவிகே 8 to 15 சீட்ஸ் வந்து அடிக்கிறாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. போல்ஸ் வந்து ஒட்டுமொத்தமா 122 அ திமுக கூட்டணியும், 95 அதிமுக கூட்டணியும், அதர்ஸ் வந்து 17 கூட்டணியும் 17ம் அமைக்கிற மாரி இந்த ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து தாவேக்கு தான் ஆட்சி அமைக்குது அப்படின்ற மத்த இத கம்பேர் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒட்டுமொத்த 85% ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து வோட் பண்ணியிருக்காங்க. அதுலருந்து யார கேட்டாலுமே 10ல 6, 7 பேரு நாங்க டிவிகேக்கு தான் வோட் பண்ணோம், டிவிகேக்கு தான் வோட் பண்ணோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா ஏஜ்ல இருக்க பீப்பிள்ஸுமே வோட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது 90ல இருக்க பீப்பிள்ஸும் சரி, 80, 70 ஏஜுக்கு மேல இருக்க எல்லாருமே வயசுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கவங்க, அதுவும் இளைய தலைமுறையினர் அதிகமாவே டிவிகேக்கு தான் ஓட்டளிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். டிஎம்கேக்கு கம்பேர் பண்ணும்போது ஏடிஎம்கேக்கு கம்பேர் பண்ணும்போது கம்மி. ஏன்னா, நெறைய பணங்கள் புழங்கியிருக்கு அப்டின்னே தெரியும். எல்லா தொகுதியிலுமே நெறைய ஓட்டுக்கு காசு குடுத்துருக்காங்க. அது மூலியமா தங்களுடைய கூட்டணிய வலுப்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். டிவிகே வந்து இந்த ஓட்டு காசு எதுவுமே குடுக்காம தங்களுடைய நிலைய வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்டின்னே சொல்லலாம் இது மூலியமா. தமிழ்நாட்டுல வந்து இந்த ஆக்சிஸ் மை இந்தியா இதுபடி சொல்லிக்கிறத பத்தி பார்த்தா ஆட்சி அமைக்கும் அப்டின்னே சொல்லலாம். அதே பீப்புள் பல்ஸு, பிமார்க்கு, ஜான்கி பாட்டு இத சொல்லியிருக்கிறத படி பார்த்தா திமுக, அதிமுக கூட்டணி அமையும். பெரும்பாலும் திமுக கூட்டணி அமையும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தாவேக்கா கூட்டணி ஆக்சிஸ் மை இந்தியால தெளிவா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ சீட்ஸ் அடிக்கும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு. மே 4 அன்னைக்கு இந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த அடுத்த வீடியோல நம்ம தெளிவா பார்த்துருவோம். அதுலேருந்து நான் இந்த வீடியோ தெளிவாக்குறேன். தேங்க் யூ.